சார் நிறைய பேர் எவிக்ஷன் அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. எனக்கு கன்ஃபர்ம்டு நியூஸ் இன்னும் கிடைக்கல. கன்ஃபர்ம்டு நியூஸ் கிடைச்சதுக்கப்புறமா போஸ்ட் பண்ணலான்னு இருந்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நியூஸ் படி வந்து பார்த்திங்கன்னா, பவித்ராவும் இவரும் ரயனும் எலிமினேட்டட். இன்றைக்கி வந்து டபுள் எலிமினேஷன் வச்சு இன்றைக்கி எபிசோடில் உங்களுக்கு பவித்ரா ரயன் எலிமினேஷனை காட்டிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச நியூஸு. பட் நான் ஃபுல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து பவித்ரா எலிமினேட்டடான்னு என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு. சௌந்தர்யாவை வந்து தேர்டாகவும் விஷாலை வந்து ரன்னரப்பாகவும் ஆக்கிறதுக்கு சேனல் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ விஷால் மோஸ்ட்லி ரன்னரை பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு இன்னும் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் 90% வந்து விஷாலை ரன்னரை பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சேனல் வந்து அவரை வந்து ஏதோ மேபி நமக்கு தெரியாது, உள்ளே எடுக்கும்போது எப்படியாச்சும் ஒன்று ஃபைனல் ஸ்டேஜ் வரை கொண்டு வந்துடுறோன்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்களா, என்ன நியூஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் ரன்னரை பார்க்குறதுக்கு சேனல் வந்து ஒரு டிசிஷன் வச்சுருக்குறாங்க. அதுக்கான டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. ஒருவேளை இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே அதுலேயே நிறைய க்ரூ மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இல்லை சௌந்தர்யா தான் ஆக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு வரைக்கும் 90% விஷால் தான் ரன்னர் அப் போல் இருக்குது. இதுதான் எனக்கு கிடைச்ச நியூஸ். பட் எனக்கு இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம்டாக கிடைக்கல. கமெண்ட்ஸ் கேட்டிருந்ததுனால உங்களுக்கு நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.